வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 2019 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கல. 2018 பொறுத்த வரைக்கும் ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த 2 கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் தான். நான் கொடுக்குற நோட்ஸ் படித்தாவே ஈஸியாக எழுதிடலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபார்முலா தான் இருக்கும். ஓகேங்களா? சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்னா என்ன? ஓகேங்களா? அதை வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் பற்றி பார்க்க போகிறோம். என்தால்பின்னா என்ன, இன்டர்னல் எனர்ஜி பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 சம்மு கேட்டிருக்கேன். அந்த சம்மையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பார்த்துக்குங்க. கொஞ்சம் இதாக தான் இருக்கும், ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் இருந்தாலும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஈஸியாக அடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஆற்றலை அழிக்கவோ ஆக்கவோ முடியாது. ஒரு வகையான ஆற்றலை மற்றொரு வகையான ஆற்றலை தான் மாற்ற முடியும். அதுதான் வந்து இந்த லா. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் இஸ் நத்திங் பட் எனர்ஜி கன்சர்வேஷன் பிரின்சிபல். ஓகேங்களா? இட் ஸ்டேட் தட் எனர்ஜி நெய்தர் கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டட். இட் வில் கன்வெர்ட் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி டியூரிங் ப்ராசஸ். ஒரு செயல்முறையின் போது ஒரு எனர்ஜி அதாவது ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆற்றலை ஒரு வகையான ஆற்றலேருந்து மற்றொரு வகையான ஆற்றலை மாற்ற முடியும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகேங்களா? இப்போ ஒரு வகையான ஒரு சிஸ்டத்தில் வர்ற எனர்ஜி இன்புட்டு எனர்ஜி அவுட்புட்டும் ஈக்குவலாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்லுது. ஃப்ரம் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் யூனிவர்ஸ் எனர்ஜி ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். நாம் பார்த்தோம் சிஸ்டங்கிறது இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டிங் இருக்கும். அதுக்கு லேயர் வந்து பார்த்திங்கன்னா பவுண்ட்ரி லேயர் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்தது தான் யூனிவர்ஸ். அப்போ இந்த யூனிவர்ஸில் எனர்ஜி இன் ஆகிறது எனர்ஜி அவுட் ஆகிறதுல ஈக்குவல். ஓகேங்களா? ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? எனர்ஜி இஸ் ஏ கன்சர்வேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ப்ராப்பர்ட்டினா என்னென்னு பார்த்துருப்போம். ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சிஸ்டத்தோட கேரக்டர் தான் வந்து ப்ராப்பர்ட்டி. அதில் 2 பார்த்துருக்கோம், எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எனர்ஜி வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா? மாஸை பொறுத்தது. ஓகேங்களா? அப்போ எனர்ஜிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி, அது வந்து கன்சர்வேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ நமக்கு தெரியும் எனர்ஜி நம்ம எப்படி பிரிச்சிருந்தோம், ஹீட்டாகவும் பிரிச்சிருந்தோம், ஒர்க்காகவும் பிரிச்சிருந்தோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஈக்குவல் டு ஒர்க் டன் ப்ளஸ் இன்டர்னல் எனர்ஜி, ஒர்க் டன் ப்ளஸ் இன்டர்னல் எனர்ஜி. ஓகேங்களா? இப்போ நமக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஹீட் இன்புட், அதாவது ஹீட் இன்புட், ஹீட் அவுட்புட், ஒர்க் இன்புட், ஒர்க் அவுட்புட். அது எப்படின்னா சைக்ளிக் ப்ராசஸ் ஆஃப் ஹீட் இன்புட் ஈக்குவல் டு இன்புட் அவுட்புட் ஈக்குவல் டு எல்லாத்தையும் கூட்டணும். அதாவது கியூ நெட் ஈக்குவல் டு டபிள்யூ நெட்டு. அதாவது ஒரு சிஸ்டத்தில் இருக்கிற கியூ நெட் ஈக்குவல் டு டபிள்யூ நெட். ஓகேங்களா? அதாவது எல்லா ஹீட் ட்ரான்ஸ்ஃபரையும் கூட்டினோம்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஈக்குவலாக இருக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகேங்களா? எனர்ஜி இன் ஈக்குவல் டு எனர்ஜி அவுட். இப்போ ஸ்டெடி ஃப்ளோ ப்ராசஸ்னால் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது எஃப்எம்லையும் பார்த்துருப்போம். எஃப்எம்மில் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகேங்களா? இங்கே இப்போ நமக்கு ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்புட், இது அவுட்புட். ஓகேங்களா? இப்போ மாஸ் ஃப்ளோ ரேட்டில் ஒரு கேஸ் வந்து இன்புட் ஆகுது. என்தால்பி, வெலாசிட்டி, டேட்டம் Z1. அவுட் ஆகிற மாஸ் ஃப்ளோ ரேட்டு H2ங்கிறது என்தால்பி, V2ங்கிறது வெலாசிட்டி 2, Z2ங்கிறது டேட்டம், அதாவது டேட்டம் ஹெட். ஓகேங்களா? இப்போ ஒரு கண்டெய்னரில் ஒரு கேஸ் வந்து ஏதாவது சம்திங் கேஸ் வந்து என்டர் ஆகிட்டு இன்புட்டை வந்துட்டு அவுட்புட்டாக போகுது. இப்போ நமக்கு எப்படின்னா நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட்லாம் என்ன சொல்லுது, எனர்ஜி இன்புட் ஈக்குவல் டு எனர்ஜி அவுட்புட். எனர்ஜி இன்புட்டை பொறுத்து நமக்கு என்னங்க, ஒரு கேஸ் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னா அது கைனட்டிக் எனர்ஜி இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டன்சியல் எனர்ஜி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் எனர்ஜி இருக்கும். இது ஃப்ளோ ப்ராசஸ்னால மைக்ரோஸ்கோபிக் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா என்தால்பின்னு சொல்லுவோம். அதே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு சிஸ்டமாக இருந்தால் நம்ம இன்டர்னல் எனர்ஜியாக சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அப்போ என்னது என்தால்பி இருக்கும். என்தால்பி வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் எனர்ஜி. ஓகேங்களா? அப்போ இங்கே பாருங்களேன், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைனட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் மைக்ரோஸ்கோபிக் எனர்ஜி. ஓகேங்களா? இது எல்லாமே மாஸ் ஃப்ளோ ரேட்டில் இருக்கும். மாஸ் ஃப்ளோ ரேட்டில் போயிட்டுருக்கோம். அதே மாதிரி இன்புட், இது அவுட்புட்டில் வந்து பாருங்கள் மாஸ் ஃப்ளோ ரேட்டு, அதே மாதிரி என்தால்பி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் இன்புட் கொடுக்குறோம், ஒர்க் அவுட்புட் கிடைக்குது. ஓகேங்களா? அதான் வந்து ப்ளஸ் கியூ ப்ளஸ் டபிள்யூன்னு போட்டிருக்கோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியமானது. ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நெக்லெக்ட் மேக்ரோஸ்கோபிக் எனர்ஜி. நமக்கு மேக்ரோஸ்கோபிக் எனர்ஜி என்ன தெரியும்? மேக்ரோஸ்கோபிக் எனர்ஜினா பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி, 2 மேக்ரோஸ்கோபிக் எனர்ஜி. இப்போ இது 2ஐயும் அடிச்சிடுறோம், இங்கே 2ஐயும் அடிச்சிடுறோம். அப்போ எம் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு எம் டாட் H1 எம் விட்டுருங்க, எம் டாட் H1 ப்ளஸ். ஓகேங்களா? எம் டாட் H1 ப்ளஸ் நம்ம அடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா கைனட்டிக் எனர்ஜி 2 அடிச்சிட்டோம். அதாவது நமக்கு 0 நெக்லெக்ட் பண்ணிட்டோம், அடிச்சுல நெக்லெக்ட் பண்ணிட்டோம். இப்போ எம் டாட் H1 ப்ளஸ் கியூ, எம் டாட் H2 ப்ளஸ் டபிள்யூ. நான் டபிள்யூ எந்த பக்கம் வந்தோம்னா கியூ மைனஸ் டபிள்யூ, எம் டாட் H2 மைனஸ் H1, எம் டாட்டை வெளியே எடுத்துனா
ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை நம்ம பொறுத்த வரைக்கும் நெக்லெக்டிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி வந்து நெக்லெக்ட் பண்ணால் நமக்கு இந்த மாதிரியான ஈக்குவேஷன் கிடைக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ டொல் கியூ மைனஸ் டொல் டபிள்யூ ஈக்குவல் டு டிஹெச்ஏ டிஹெச் போட்டோம்னா இது வந்து எம் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஹெச் ஆயிரும். டிஹெச்ங்கிறது என்ன, H2 மைனஸ் H1 நமக்கு டிஹெச்சாக மாறிடும். டிஹெச் போட்டால் அது ஃப்ளோ ப்ராசஸ்னால் அது ஓப்பன் சிஸ்டம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி முன்னாடி மைக்ரோஸ்கோப்பில் வந்து பார்த்துருவோம். மைக்ரோஸ்கோப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சிஸ்டத்தில் நமக்கு எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அதாவது என்தால்பின்னு சொல்லுவோம் எனர்ஜியை மைக்ரோஸ்கோப்பிக்கு ஓப்பன் சிஸ்டத்தில். இதே நான் ஃப்ளோ ப்ராசஸ்னால் க்ளோஸ்டு சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் எனர்ஜி நம்ம இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. del Q minus del W is equal to du, del Q minus del W is equal to dH. ரொம்ப 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 முக்கியமான ஃபார்முலா. அதெல்லாம் மேலே பார்த்தோம், ஃபஸ்ட்டில் என்ன பார்த்தோம், Q minus W is equal to m dot u2. அதாவது மேலே இங்கே ஹெச்சுக்கு பார்த்துருந்தோம்ல, அதாவது del Q minus del W is equal to H2 minus H1 இருக்கும். நமக்கு வந்து இன்டகிரேட் பண்ணோடனே வந்து dHஆக மாறும்ல. அதே மாதிரி இங்கே du வந்து நம்ம u2 minus u1 Q minus W m dot அப்படி எழுதிக்கலாம். ஓகேங்களா. First law of thermodynamics. By applying the first law of thermodynamics, the cyclic process is state that algebraic sum of heat equal to algebraic sum of work. முன்னாடியே பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் லாப்ல algebraic sum of heat equal to algebraic sum of work. ஓகேங்களா. algebraic sum of work. இப்போ எப்படி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் எடுத்துக்கிறேன். சைக்கிளிக் ப்ராசஸ் என்னங்க, பாய்லர்லேருந்து நான் வாட்டை ஹீட் பண்ணி டர்பைனுக்கு அனுப்புகிறேன். டர்பைன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க் அவுட்புட் கிடைக்குது. டர்பைன்லேருந்து வெளியே வர வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியே வர அதாவது மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டென்சர் மூலிமா அந்த கேஸை வந்து அதாவது ஸ்டீமை வந்து கூல் பண்ணி திரும்ப பம்புக்கு அனுப்புகிறேன். பம்புங்கிறது என்ன பண்ணுவோம், பம்புங்கிறது எனக்கு பாய்லருக்கு தேவையான வாட்டரை வந்து பம்ப் பண்ணி கொடுக்கும். அப்போ இது ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ். அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிக் ப்ராசஸில் பம்பை யூஸ் பண்ணி பாய்லரை நிரப்பணும். அப்போ பம்புக்கு நான் ஒர்க்கு கொடுக்கணும். அப்போ மைனஸ் ஒர்க்கு, இது வந்து இன்புட்டு பம்புக்கு கொடுக்கணும். அப்புறம் பாய்லருக்கு தண்ணி போடணும். நான் பாய்லர் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு கொடுத்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணும். அப்போ நான் ஹீட்டு கொடுக்குறேன். அப்போ இதையும் இன்புட்டு. இப்போ நான் ஹீட்டு கொடுத்து பாய்லரில் இருக்கிற தண்ணி ஸ்டீமாக மாறிச்சுன்னா எனக்கு டர்பைனுக்கு போகும். டர்பைனுக்கு போகிறப்ப எனக்கு என்ன நடக்கும், ஒர்க் அவுட்புட் கிடக்கும். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட்புட்டு. அப்புறம் கண்டென்சர்லேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டர்பைன் போயிட்டு வர்ற ஸ்டீம் வந்து பார்த்தீங்கன்னா கூல் பண்ணணும். அப்போ கண்டென்சரில் கூல் பண்ணால் எனக்கு வந்து ஹீட்டு வெளியே வரும். ஹீட்டு வெளியே வந்தால் எனக்கு ஹீட்டு இந்த இடத்துல அவுட்புட்டு. அப்போ இது அவுட்புட்டு, இது இன்புட்டு. அப்போ எனர்ஜி இன்புட் ஈக்குவல் டு எனர்ஜி அவுட்புட். எனர்ஜி இன்புட்டுங்கிறது இது 2 இன்புட்டு, இது 2 அவுட்புட்டு. அப்போ QB அதாவது பாய்லரோட ஹீட்டு ப்ளஸ் பம்போட ஒர்க்கு ஈக்குவல் டு டர்பைனோட ஒர்க்கு ப்ளஸ் கண்டென்சரோட அவுட்புட். ஓகே, அவுட்புட்டோட ஹீட்டு. அப்போ நமக்கு QB மைனஸ் QC ஈக்குவல் டு WT மைனஸ் WT. இது வந்து Q நெட்டு, இது W நெட்டு நமக்கு தெரியும். அப்போ Q நெட் ஈக்குவல் டு W நெட். அப்போ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக். ஓகேங்களா. Q நெட் ஈக்குவல் டு W நெட். இப்போ என்தால்வி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ப்ராசஸ் எடுத்து வந்து நம்ம என்ன ஃபங்க்ஷன்னு கண்டுபிடிக்க போகிறோம். பாத் ஃபங்க்ஷனாக பாயிண்ட் ஃபங்க்ஷனானே. இப்போ நான் டேக் ப்ராசஸ் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனில். ஓகேங்களா. அதை பற்றி நான் எடுக்கிறேன். நெக்லெக்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி நெக்லெக்ட் பண்ணது போக எனக்கு இந்த ஃபார்முலா வந்து நிற்கும்ல. எந்த ஃபார்முலா நமக்கு நிற்கும், நெக்லெக்ட் பண்ணோம்னா Q minus W is equal to H2 minus H1 m dot வந்து நிற்கும்னா நமக்கு அந்த ஈக்குவேஷன் தான் நமக்கு வந்து நிற்கும். இப்போ நான் வந்து ப்ராசஸ் 1 to 2 இங்கே பாருங்கள், இது ஒரு டைரக்ஷன். இப்போ 2 to 1லேருந்து போகுது. அப்போ இது வருது, இது வெளியே போகுது. ஓகேங்களா. இப்போ இந்த ப்ராசஸ்க்கு நான் என்தால்பி கண்டுபிடிக்க போகிறேன். அப்ளை ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் என்ன தெரியும், del Q minus del W is equal to DHனா நமக்கு ஃப்ளோ ப்ராசஸ்க்கு. ஓகே, DH அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு 1 to 2 ப்ராசஸ்க்கு, ஏங்கிற ப்ராசஸ்க்கு. அதே மாதிரி அப்ளை ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ங்கிறது 2வது பிங்கிற ப்ராசஸ்க்கு. அப்போ இதே ஃபார்முலா தான் பிங்கிற ப்ராசஸ்க்கு வரும். ஓகே, நமக்கு என்ன தெரியும், எனர்ஜி அதாவது ஃபர்ஸ்ட் லா டோட்டலி சைக்கிளிக் ப்ராசஸ் வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியும், Q நெட் ஈக்குவல் டு ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆச்சுன்னா சைக்கிளிக் ப்ராசஸில் Q நெட் ஈக்குவல் டு QW. அதாவது QW நெட் W நெட். அப்போ QWங்கிறது நமக்கு QA ப்ளஸ் QB ஈக்குவல் டு WA ப்ளஸ் WB. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா Q நெட்டா W நெட்டா. அப்போ எனக்கு QA மைனஸ் WA, இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் போனால் மைனஸ் QB ப்ளஸ் WB. இது நமக்கு என்னென்னு தெரியும், இது DHன்னு தெரியும். அதாவது ஏங்கிற சைக்கிளிக் ப்ராசஸில் இது நமக்கு தெரியும். ஆனால் மைனஸ் வரும். DHங்கிற B தெரியும். அப்போ ரெண்டு என்ன வருது நமக்கு, ஏங்கிற ப்ராசஸில் என்தால்பியும் பிங்கிற ப்ராசஸில் என்தால்பி ஈக்குவலு. ஆனால் டைரக்ஷன் மட்டும்தான் வேறு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்த்து எப்படி போனாலும் சரி, பார்த்து வந்து இப்படி போனாலும் சரி எனக்கு என்தால்பி வந்து மாறாது. ஏன்னா இது வந்து டைரக்ஷனை பொறுத்து தான் மைனஸ் வருது. அப்போ எனக்கு என்தால்பி மாறாது. அப்போ என்தால்பிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பாத் ஆஃப் த ப்ராசஸ்.
பாத்தை பொறுத்தது கிடையாது. பாத்தை பொறுத்தது இல்லைன்னா அது வந்து பாயிண்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, பாயிண்ட் ஃபங்க்ஷன். அப்போ என்தால்பிங்கிறது பாயிண்ட் ஃபங்க்ஷன். பாயிண்ட் ஃபங்க்ஷனாக இருந்தால் அது ப்ராப்பர்ட்டி ஆகுது. இது வந்து நமக்கு தெரியும் ஆல்ரெடி. என்தால்பிங்கிறது என்ன நமக்கு, என்தால்பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிஸ்டம். என்தால்பி இஸ் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகேங்களா, எக்ஸாக்ட் அதாவது பாயிண்ட் ஃபங்க்ஷன் ஆகிறனால ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிஸ்டம் ஆகனால நமக்கு எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சேம் வில் பி அப்ளிகபிள் ஃபார் இன்டர்னல் எனர்ஜி. ஏன்னா நமக்கு வந்து DH is equal to Q minus W, QA அதாவது இப்போ இன்டர்னல் எனர்ஜி Q is equal to Q minus W இப்படி வரும்ல. அப்போ இன்டர்னல் எனர்ஜி என்தால்பி ஒரே மாதிரி தான். அப்போ இன்டர்னல் எனர்ஜி ஆல்சோ பாயிண்ட் ஃபங்க்ஷன், இன்டர்னல் எனர்ஜி ஆல்சோ ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிஸ்டம், இன்டர்னல் எனர்ஜி ஆல்சோ எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்போ என்தால்பி இன்டர்னல் எனர்ஜி டிபெண்ட்ஸ் அப்பான் மாஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்னல் எனர்ஜி வந்து எதை பொறுத்தமையும், இன்டர்னல் எனர்ஜி எப்படி பாருங்கள், m.H2 minus H1 சொல்லுவோமா, அப்போ Q minus W அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ இது மாசை பொறுத்து இருக்கும். மாசை பொறுத்து இருந்தால் நமக்கு என்ன தெரியும், ப்ராப்பர்ட்டியில் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ என்தால்பியும் இன்டர்னல் எனர்ஜியும் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜி, ஸ்பெசிஃபிக் என்தால்பி அப்படி இருந்தால் நமக்கு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. உனக்கு ஸ்பெசிஃபிக்குங்கிற வார்த்தை வந்துட்டாவே நமக்கு அது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா, அதனால் ப்ராப்பர்ட்டிலாம் நம்ம படிச்சுக்கணும். ஓகேங்களா, அதுலேருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இதோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலா ஞாபகம் வச்சிங்க, சம்பளம் யூஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட் லா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோ ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். நமக்கு தெரியும் ஃபஸ்ட் லா என்ன சொன்னோம், Q net ஈக்குவல் டு W net. ஓகேங்களா, W net நமக்கு வந்து ப்ளோ ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ΔQ மைனஸ் ΔW ஈக்குவல் டு DHன்னு நமக்கு தெரியுமா. ஏன்னா ப்ளோ ப்ராசஸ்னால் வந்து நமக்கு ஓப்பன் சிஸ்டம். அப்போ நமக்கு தேவையானது ΔQ, இ ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ இ ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு ΔW ப்ளஸ் DH. இப்போ நம்ம ஃப்ளோ ப்ராசஸ்னால் எனக்கு ஒர்க் டன் தெரியும். ஒர்க் டன் வந்து நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் பாருங்கள், முன்னாடி சொல்லியிருப்பேன். ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃப்ளோ ப்ராசஸ்னா 1 to 2 மைனஸ் VdP. இது எப்படி வந்துச்சு நிரூபிக்க போகிறோம். ஓகேங்களா, அப்போ நமக்கு இந்த ஒர்க் டனை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணேன். அப்போ ΔQ ஈக்குவல் டு மைனஸ் VdP ப்ளஸ் DH. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் அப்ளை பண்ணுறேன். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்னால் DP வந்து 0 ஆயிரும். அப்போ இது 0 ஆயிரும். அப்போ ΔQ ஈக்குவல் டு DH. அதாவது இ ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு, அதாவது ஃப்ளோ ப்ராசஸில் ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா இ ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு ΔQ. அப்போ நமக்கு அதாவது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ளாஸில் DHஆ நமக்கு தெரியும். என்ன தெரியும், ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸ் ஈக்குவல் டு ΔQ டிவைட் பை m∆T. அப்போ நமக்கு ΔQ ஈக்குவல் டு mCp ΔTன்னு தெரியும். ஓகேங்களா, இது வந்து யூனிட் மாஸ்னால நான் m விட்டுறேன். அப்போ Cp ΔT. இப்போ Cp ΔT ஈக்குவல் டு DH. இப்போ DH வந்து பார்த்தீங்கன்னா Cp ΔT. ஓகேங்களா, எம்ங்கிறது நமக்கு மாசை பொறுத்து அமையும். அப்போ Cp ΔT. m வந்து வேறு யூனிட் மாஸ் கொடுக்காம வேறு மாட் ஃப்ளோ ரேட் கொடுத்தானா. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ஆகிறப்ப ஃப்ளோ ப்ராசஸில் என்தால்பி. இப்போ அதே ஃபஸ்ட்லாம் நான் ஃப்ளோ ப்ராசஸ்னால் மைக்ரோஸ்கோபிக் எனர்ஜி வந்து இன்டர்னல் எனர்ஜியாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ நமக்கு அதே தான் ΔQ ஈக்குவல் டு ΔW ப்ளஸ் DU. அப்போ நமக்கு ஒர்க் டன் தெரியும். ஒர்க் டன்ங்கிறது நான் ஃப்ளோ ப்ராசஸில் PdV. அப்போ PdV இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வால்யூம் கான்ஸ்டன்ட் ப்ராசஸ் எடுத்தோம் தான் எனக்கு 0. அப்போ வால்யூம் கான்ஸ்டன்ட் ப்ராசஸ் எடுத்தோன்னா எனக்கு DQ ஈக்குவல் டு DU. அப்போ DQங்கிறது நமக்கு என்ன தெரியும், CV அதாவது ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா DQ டிவைட் பை m∆T. அப்போ mCv ΔT நமக்கு தெரியும். அப்போ ΔQ ஈக்குவல் டு mCv ΔT. m வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூனிட் மாசாக இருந்தால் அதை எடுத்துடலாம், இல்லைன்னா யூனிட் மாசாக வச்சுக்கலாம். அப்போ DU ஈக்குவல் டு mCv ΔT. அதே DH ஆகுனா mCp ΔT. ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கிங்க. DHயும் DUவும். ஓகேங்களா, இன்டர்னல் எனர்ஜியும் என்தால்பி ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ நமக்கு வந்து பாருங்கள் என்தால்பி பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னன்னு தெரியும். என்தால்பிங்கிறது நமக்கு என்னங்க, ஓப்பன் சிஸ்டத்தில் மைக்ரோஸ்கோபிக் எனர்ஜி. அப்போ நமக்கு ஓப்பன் சிஸ்டம், ஒரு சிஸ்டம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் எனர்ஜி. ஓகேங்களா, ஓப்பன் சிஸ்டம்னா எனர்ஜி இன்ட்ராக்ஷன் வெளியே நடக்கும். ஓகேங்களா, மைக்ரோஸ்கோபிக் எனர்ஜி, மேக்ரோஸ்கோபிக் எனர்ஜி இருக்குது. அப்போ மைக்ரோஸ்கோபிக் எனர்ஜி, மேக்ரோஸ்கோபிக் எனர்ஜி நமக்கு வந்து மைக்ரோஸ்கோபிக் எனர்ஜி தான். அதே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சிஸ்டத்தில் என்ன இருக்குன்னா மைக்ரோஸ்கோபிக் எனர்ஜி இன் க்ளோஸ்டு சிஸ்டம் ப்ளஸ் ஃப்ளோ எனர்ஜி. ஏன்னா வந்து நமக்கு ஓப்பன் சிஸ்டத்தில் எனர்ஜி இன்ட்ராக்ஷன் ப்ளஸ் மாஸ் இன்ட்ராக்ஷன் நடக்கும். எனர்ஜி இன்ட்ராக்ஷன் நடந்தால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி இன்ட்ராக்ஷன் நடந்தால் அது வந்து இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் மாஸ் இன்ட்ராக்ஷனும் எக்ஸ்ட்ரா நடக்கனால அதுக்கு எனக்கு ஃப்ளோ எனர்ஜி. முன்னாடி வந்து இதாக பார்த்துருப்போம் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்குறப்ப. என்தால்பி ஈக்குவல் டு U ப்ளஸ் PV. இது ஸ்மால் லெட்டரில் யூஸ் பண்ணலாம். PVங்கிறது நமக்கு ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணிக்கிறீங்களா. இப்போ நான் வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறேன். DH ஈக்குவல் டு DU ப்ளஸ் PA வச்சுட்டு V டிஃபரன்ஷியேட் பண்ணால் DV. அப்போ VA வச்சுட்டோன்னா DP. ஓகேங்களா, ஃபஸ்ட் லா பொறுத்து நமக்கு என்ன தெரியும், ΔQ ஈக்குவல் டு ஒர்க்கு ப்ளஸ் இன்டர்னல் எனர்ஜி இங்கே DVO. அப்போ நமக்கு ΔQ DU ப்ளஸ் PdVங்கிறது நமக்கு ΔQன்னு தெரியும், இதை எழுதிடுறோம். அப்போ VdP நமக்கு தேவை ΔQ மைனஸ் DH, இந்த பக்கம் கொண்டு போயிடும். அப்போ மைனஸ் VdPன்னு கிடச்சிச்சு. அப்போ இது நமக்கு ஒர்க்குன்னு தெரியும். ΔQ மைனஸ் DH ஈக்குவல் டு ஒர்க்கு.
அப்போ நமக்கு ஃப்ளோ ப்ராசஸ் நான் ஃப்ளோ ப்ராசஸ் ஈக்குவல் பண்ணி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் நமக்கு மைனஸ் விடிபின்னு கிடச்சிது. இப்போ நமக்கு ஒர்க் டன் ஃபார் த ஃப்ளோயிங் ப்ராசஸில் -1 to 2 விடிபி. ஓகேங்களா, ப்ரூவ் பண்ணியாச்சுங்களா? ஏன்னா நான் வந்து ப்ராப்பர்ட்டியில் பார்க்குறப்ப ப்ரூவ் பண்ணிருக்க மாட்டேன், இப்போ ப்ரூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ டிகிரி ஆஃப் மாலிகுலர் ஆக்டிவிட்டி ஆஃப் டெம்பரேச்சர். டிகிரி ஆஃப் மாலிகுலர் ஆக்டிவிட்டி டெம்பரேச்சர் அப்படின்னா என்னங்க? இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு கண்டெய்னர் எடுத்துட்டேன், அதில் வாட்டர் எடுத்துகிட்டு நான் வந்து ஃபயரை வச்சு ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணால் என்னங்க நடக்குங்க? இந்த வாட்டருக்கு இருக்கிற மாலிகுலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ மூவ்மெண்ட் எதனாலங்க ஆகுது? நீ கொடுக்குற ஃபயர் மூலிமா டெம்பரேச்சர் அதிகமாகுது. அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால மாலிகுலர் ஆக்டிவிட்டி அதிகமாகுது. மாலிகுலர் ஆக்டிவிட்டி அதிகமாகறனால நமக்கு என்னங்க ஆகும்? டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அதிகமாக நம்ம ஹீட்டு கொடுக்குறப்ப டெம்பரேச்சர் அதிகமானால் மாலிகுலர் ஆக்டிவிட்டி அதிகமாகும். இப்போ மாலிகுலர் ஆக்டிவிட்டி அதிகமானால் இன்டர்னல் எனர்ஜினா தெரியும், டிகிரி ஆஃப் மாலிகுலர் ஆக்டிவிட்டி தான் நமக்கு இன்டர்னல் எனர்ஜி. அப்போ இன்டர்னல் எனர்ஜி அதுக்கு அதிகமாகும். அப்போ நம்ம ஹீட் பண்ணுறப்ப என்னென்ன நடக்குதுன்னு பாருங்கள், டெம்பரேச்சர் அதிகமாகுது, மாலிகுலர் ஆக்டிவிட்டி அதிகமாகுது, அது இல்லாமல் இன்டர்னல் எனர்ஜி வந்து அதிகமாகுது. ஓகேங்களா, அதுதான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், by giving the heat to the substance the temperature will increase along with the molecular activity. ஓகேங்களா, temperature will increase along with the molecular activity by removing the heat. அதே மாதிரி நம்ம சூட்டை கம்மி பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்? டெம்பரேச்சர் வந்து குறையும், மாலிகுலர் ஆக்டிவிட்டி குறையும், இன்டர்னல் எனர்ஜி குறையும். அவ்வளோதான். ரிமூவிங் த சப்ஸ்டன்ஸ் டெம்பரேச்சர் வில் டிக்ரீஸ் அலாங் வித் த மாலிகுலர் ஆக்டிவிட்டி. அப்போ ஹீட்டிங் ஈக்குவல் டு டெம்பரேச்சர் அதிகமானால் ஹீட் பண்ணுறப்ப டெம்பரேச்சர் அதிகமாகும், மாலிகுலர் ஆக்டிவிட்டி அதிகமாகும், இன்டர்னல் எனர்ஜி அதிகமாகும். அதே வந்து கூல் பண்ணுறப்ப டெம்பரேச்சர் குறையும், மாலிகுலர் ஆக்டிவிட்டி குறையும், இன்டர்னல் எனர்ஜி குறையும். ஹென்ஸ் டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன்ட் as a டிகிரி ஆஃப் மாலிகுலர் ஆக்டிவிட்டி. அப்போ நம்ம இதில் என்ன தெரியுது? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிகிரி ஆஃப் மாலிகுலர் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா, டிகிரி ஆஃப் மாலிகுலர் ஆக்டிவிட்டி. இப்போ இன்டர்னல் எனர்ஜி என்னென்னு பார்க்க போகிறோம். என்தால்பி பார்த்து முடிச்சுட்டு இப்போ இந்த என்தால்பி வந்து இன்னும் ஒரு அடுத்த யூனிட்டில் ஃபுல்லாக டீப்பாக பார்க்குறேன். என்தால்பி என்ன பார்க்க போகிறேன். இதுலேயே வந்து மோஸ்ட்லி பார்த்துட்டோம், இதனால் அடுத்த யூனிட் நல்லா பார்ப்போம். இப்போ இன்டர்னல் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் எனர்ஜின்னு என்னங்க? அதான் சொன்னேன், இன்டர்னல் எனர்ஜி இஸ் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஏ மாலிகுலர் ஆக்டிவிட்டி அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். ஒரு வாட்டர் இருக்கிற மாலிகுலரில் வந்து பார்த்திங்கன்னா அதோட இன்டர்னல் எனர்ஜி இருக்காது. ஹீட் பண்ணோம்னா அதோட இன்டர்னல் எனர்ஜி வந்து அதிகமாகும், கூல் பண்ணால் இன்டர்னல் எனர்ஜி குறையும். இன்டர்னல் எனர்ஜி இஸ் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த மாலிகுலர் ஆக்டிவிட்டி அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். So that by the increase in the temperature internal energy increases, vice versa, while decreasing the heat. அதாவது டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணால் இன்டர்னல் எனர்ஜி வந்து ரெடியூஸ் ஆகும். பாருங்க, du = mcv டெல்டின்னு தெரியும். ஓகேங்களா, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெல்டி டெம்பரேச்சர் அதிகமானால் இன்டர்னல் எனர்ஜி அதிகமாகும், டெம்பரேச்சரை குறைச்சா எனக்கு இன்டர்னல் எனர்ஜி குறையும். அதாங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ ஐடியல் கேஸ், ரியல் கேஸ். ஐடியல்னா நமக்கு தெரியும், ஐடியல்னா அது வந்து விஸ்கஸ் ஃப்ரிக்ஷன் இருக்காது. இப்போ ஐடியல் நம்ம இங்கே இந்த இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஐடியல் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, நம்ம இந்த சாப்டரில் யூஸ் பண்ணுறது இல்லாமல் ஐடியலுங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணலினாலும் ஐடியல் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஐடியல் கேஸ் எடுக்கிறப்ப லோ ப்ரெஷர், நோ ப்ரெஷர், ஸோ நோ ப்ரெஷர் இன்க்ரீஸ். ஐடியல் கேஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும். அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் கிடையாது. அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் கிடையாது, அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம்ல. ஓகேங்களா, அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஃபார் ஐடியல் கேஸ் இன்டர்னல் எனர்ஜி டிஃபென்ஸ் அப்பான் ஒன்லி டெம்பரேச்சர். நமக்கு தெரியும் ஃபார்முலா, என்தால்பி ஈக்குவல் டு இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஃப்ளோ எனர்ஜி. ஓகேங்களா, அப்போ இதுங்கிறது நமக்கு எது தெரியும்? mcv டெல்டி. அப்போ டெம்பரேச்சரை பொறுத்து அமையும். இந்த ப்ரெஷரை பொறுத்து நீ அமையும் கேட்கக்கூடாது, ப்ரெஷரை பொறுத்து அமையாது. ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லோ ப்ரெஷர். இப்போ லோ ப்ரெஷர், அப்போ இந்த ப்ரெஷரை பொறுத்து நமக்கு அமையாது. அப்போ இன்டர்னல் எனர்ஜியில் இருக்கிற டெம்பரேச்சரை பொறுத்து தான் அமையும். அப்போ நமக்கு pv ஈக்குவல் டு, அதாவது pvங்கிறது நமக்கு mRTன்னு தெரியும். ஓகேங்களா, ஆர்டின்னு தெரியும். அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், டி. ஏன்னா இன்டர்னல் எனர்ஜி டீயை பொறுத்து அமையும், இப்போ இங்கேயும் டி தான். இப்போ டெம்பரேச்சர் அதிகமானால் இன்டர்னல் எனர்ஜி அதிகமாகும், என்தால்பி அதிகமாகும். ஓகேங்களா, ஐடியல் கேஸ் எல்லாமே நமக்கு இன்டர்னல் எனர்ஜி டிஃபென்ஸ் அப்பான் டெம்பரேச்சர் தான். ஃபார் ஐடியல் கேஸ் என்தால்பி டிஃபென்ஸ் அப்பான் டெம்பரேச்சர். இன்டர்னல் எனர்ஜியும் சரி என்தால்பியும் சரி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை பொறுத்து தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஐடியல் கேஸ்ன்னு கொடுக்கலினாலும் நீங்கள் இதுதான் எழுதணும். ஓகேங்களா, டெம்பரேச்சர்னால தான் டிபெண்ட் ஆகும்னு சொல்லணும். ரியல் கேஸுங்கிற வார்த்தை கொடுத்தா மட்டும்தான் நான் சொல்ல போகிறத எழுதணும். ஓகேங்களா, ரியல் கேஸுங்கிற வார்த்தை கொடுத்தா மட்டும்தான். ஃபார் ரியல் கேஸ் இன்டர்னல் எனர்ஜி டிஃபென்ஸ் அப்பான் போத் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். ஏன்னா நம்ம ரியல் கேஸ் இருக்கிறனால ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்னா வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக இருக்கும். அப்போ மீடியம் ப்ரெஷர்னால் நமக்கு டெம்பரேச்சர் அதிகமாக, ப்ரெஷர் அதிகமாகுமா? அப்போ ப்ரெஷரும் அதிகமாகும், டெம்பரேச்சர் அதிகமாகும். ரியல் கேஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்டர்னல் எனர்ஜி டிபெண்ட்ஸ் அப்பான் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். எதுக்கு? ரியல் கேஸை பொறுத்த வரைக்கும். இப்போ இன்கம்ப்ரசிபிள் சப்ஸ்டன்ஸ். இன்கம்ப்ரசிபிள்னா என்னங்க? ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேஞ்சே ஆகாது. அதாவது அது வந்து ப்ரெஷர் நம்ம மாற்றவே முடியாதுங்க. வாட்டர்லாம் இன்கம்ப்ரசிபிள் தாங்க. அப்போ டெம்பரேச்சர் பொறுத்து தான் இருக்கும். அப்போ இன்கம்ப்ரசிபிள் சப்ஸ்டண்டாக தான் டெம்பரேச்சர் பொறுத்து தான் இருக்கும், ப்ரெஷரை பொறுத்து இருக்காது. அதுதாங்க சொல்கிறாங்க, வேறு எதுவும் கிடையாதுங்க. ஓகேங்களா, இவ்வளோ தாங்க இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஃபர்ஸ்ட்லாம் நம்ம தெரியும் எனர்ஜி இன் எனர்ஜி அவுட், அதாவது ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா, டெல் கியூஸ் ஈக்குவல் டு டெல் டபிள்யூ ப்ளஸ் டிஹெச்ஆ இல்லைனா டியூ எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா,
இது வந்து ப்ளோ ப்ராசஸ், நான் ப்ளோ ப்ராசஸ் அந்த மாதிரி வரும். இப்போ டிஹெச் சிபி எம்சிபி டெல்டி, அப்போ டிஇஸ் சிவி டெல்டி. ஓகேங்களா, அந்த மாதிரி ஃபார்மா நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, டெல்கியூ ப்ளஸ் டிஹெச்சா. ஓகேங்களா, இப்போ நமக்கு ப்ராப்ளம் பார்ப்போம். ஓகேங்களா, த பாடி ஆஃப் வெயிட் 100 Newton ஃபால்ஸ் ஃப்ரீலி a vertical distance of 100 meter. The atmospheric drag force on body is 0.5 Newton. Find out the work interaction during the process. அவன் ஒர்க் கேட்குறான், என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான் 100 மீட்டர், ஃபோர்ஸ் கொடுத்துருக்கான் 0.5. இதுக்கு எதுவுமே நம்ம கொடுக்கல. அப்போ நமக்கு ஒர்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோம், நார்மல் மெத்தட். ஓகேங்களா, அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், ஃபோர்ஸ் இன் டிஸ்டன்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒர்க்கு ப்ளஸில் கிடைக்குது. ஒர்க்கு ப்ளஸ்னால் நமக்கு என்ன தெரியும், ஒர்க்கு ப்ளஸ்னால் நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு நமக்கு கிடைச்சிருக்கு ப்ளஸ்ஸு. அப்போ சிஸ்டம் வந்து நமக்கு ஒர்க்கு கொடுத்துருக்கு. ப்ளஸ் இருந்துன்னா சிஸ்டம் நமக்கு ஒர்க்கு கொடுத்துருக்கு. சிஸ்டம் வந்து வெளியே நமக்கு ஒர்க்கு கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஒர்க் டன் பை த சிஸ்டம். ரெண்டாவது சம் பாருங்கள். எ பம்ப் ஹேண்ட்லிங் த லிஃப்ட் வெயிட் ரைசஸ் ப்ரெஷர் ஃப்ரம் P1 கொடுத்துட்டான், P1 P2 கொடுத்துட்டான். அசியூம் டென்சிட்டி ஆஃப் லிக்விட் டூரிங் த ப்ராசஸ், டென்சிட்டி கொடுத்துட்டான் 990. ஃபைண்ட் அவுட் த ஒர்க் இன்ட்ராக்ஷன் ஃபார் த ப்ராசஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேஜி ஃபார் கேஜ், அதாவது கிலோ ஜூல் ஃபார் கேஜ். ஒர்க்கு தான் கேட்குறான். நமக்கு ஒர்க்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஹேண்ட்லிங் என்ன ஒர்க்கு, என்ன ப்ராசஸ் அப்படின்னா பம்பில் வந்து தண்ணி போகுதா இல்லை கேஸ் போகுதா, ஏதோ ஒன்று. அப்போ நமக்கு என்ன நடக்குது, இந்த இடத்துல நமக்கு ஃப்ளோ நடக்குது. அப்போ ஃப்ளோவில் ஒர்க் நமக்கு என்ன தெரியும், மைனஸ் இன்டகரல் 1 to 2 V dP. இப்போ அதாவது ஸ்பெசிஃபிக் வால்யூம் டிபி. டென்சிட்டி இங்கே எது கொடுத்தான், டென்சிட்டிங்கிறது நமக்கு என்ன தெரியும், மாஸ் பெர் வால்யூம். இப்போ ஸ்பெசிஃபிக் வேல்யூ ஸ்மால் வால்யூங்கிறது வால்யூம் பெர் மாஸ். அப்போ 1/ρ = V. நமக்கு ஃபார்முலா என்ன இருக்குது, V இருக்குது, C = 1/ρ. அப்போ நமக்கு 1/ρ. ஓகேங்களா, இப்போ டிபி நமக்கு என்ன தெரியும், P2 தெரியும், P2 - P1. அப்போ P2 - P1 வந்து பாரில் கொடுத்துருப்பான், நமக்கு நியூட்டனில் மாற்றிக்கலாம். இப்போ 1 பாருங்கிறது 10⁵ Nm/m². ஓகேங்களா, கிலோ நியூட்டன், ஏன்னா நமக்கு இது கிலோ ஜூலில் கேட்குறான். அப்போ கிலோ நியூட்டனில் மாற்றிக்கலாம், 10⁻² கிலோ Nm/m². ஓகேங்களா, இப்போ ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா 29 பார் கழிச்சோம்னா அப்போ 29 × 10⁵ Nm/m². இப்போ நமக்கு டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா 990 கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம அடிச்சு போட்டோம் மைனஸ்னால் நம்ம ஒர்க்கு கொடுத்துருப்போம். சிஸ்டத்துக்கு நம்ம ஒர்க்கு கொடுத்தா மைனஸு, சிஸ்டம் வந்து நமக்கு ஒர்க் கொடுத்தா ப்ளஸ்ஸு. அப்போ ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம், சிஸ்டத்துக்கு நம்ம ஒர்க் கொடுத்துருப்போம். ஓகேங்களா, மூணாவது சம் பாருங்க. சிலிண்டர் கண்டைன்ஸ் 5 m³ ஆஃப் ஐடியல் கேஸ் ஹீட், ப்ரெஷர் 1 bar, வால்யூம் கொடுத்துட்டான் V1. சரி V1 ஓகே, V1 ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். இப்போ ப்ரெஷர் P1 கொடுத்துட்டான், கம்ப்ரஸ் பண்ணுறாங்க, கம்ப்ரஸ் பண்ணால் ப்ரெஷர் மாறும். அப்போ P2 தெரியும், P1 தெரியும், P2 தெரியும். ஐசோதெர்மல்னா நமக்கு என்ன, dt = 0. அப்போ நமக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ். ஃபைண்ட் அவுட் த ஒர்க் ரெக்யர்ட். நமக்கு தெரியும் ஐசோதெர்மல்னா ஒர்க்கு டைரக்ட் ஃபார்முலா தெரியும். என்ன தெரியும், P1 V1 ln V2/V1. இது வந்து வால்யூம் கொடுத்தா நமக்கு வந்து இதுதான் கொடுத்துருக்கான், P1 V1 ln P1/P2. ஓகேங்களா, இப்போ ln P1/P2 நமக்கு P1 தெரியும், V1 தெரியும். V1னா வெறும் V வச்சுக்கலாம். அப்போ P1 P2 கரெக்டாக இது போட்டால் கண்டுபிடிச்சப்போ ln P1/P2. இப்போ ln கொடுத்துருக்காங்க, நமக்கு கால்குலேட்டர் அலோடு கிடையாது இதில் எக்ஸாம்பிள். அப்போ நமக்கு இந்த மாதிரியான சம் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். டைரக்ட் ஃபார்முலா கொடுத்துருவோம், ஏன்னா லானோட வேல்யூ நமக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரியான சம்மு வர வாய்ப்புகள் இல்லை. இப்போ ஒர்க்கு பாருங்கள் மைனஸ், ஒர்க்கு மைனஸ்னால் நம்ம ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். சிஸ்டத்துக்கு நீ ஒர்க்கு கொடுத்தா மைனஸில் வரும் ஒர்க். ஓகேங்களா, அப்போ ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். ஓகேங்களா, இதுவும் அதே மாதிரி தாங்க. P1 V1 கொடுத்துட்டான், V2 கொடுத்துட்டான் இதில் ப்ரெஷருக்கு பதிலாக. அப்போ அதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். லானில் வரனால நமக்கு சம்மு கேட்க வாய்ப்புகள் கம்மி. ஓகேங்களா, சும்மா பார்த்துங்க இந்த சம்மை. அடுத்து வந்து பாருங்கள், கேஸ் இஸ் கம்ப்ரஸ்டு இன் பிஸ்டன் அண்ட் சிலிண்டர். ஓகேங்களா, ஒர்க் ரெக்யர்ட் டு கம்ப்ரஸ், கேஸ் இஸ் கம்ப்ரஸ்டு பிஸ்டன் சிலிண்டர். பிஸ்டன் சிலிண்டர்னா நான் ஃப்ளோ ப்ராசஸ். ஒர்க் டன்ங்கிறது என்ன, நமக்கு ஒர்க் டன் PdV. ஓகேங்களா, PdV. அப்போ நமக்கு Q கொடுத்துட்டான், சரி என்னது ஒர்க் ரெக்யர்ட் டு கம்ப்ரஸ், ஒர்க்கு கொடுத்துட்டான் கிலோ ஜூலில். ஹீட் இன்ட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா Q. அப்போ நமக்கு நான் கேஸை கம்ப்ரஸ் பண்ணுறப்ப 5000 ஒர்க்கு கொடுக்குறேன், எனக்கு ஹீட்டு வெளியே வர்றது -2000. காசஸ் ஹீட் ஆஃப் த சரௌண்டிங், அதாவது ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வருதுன்னு சொல்லிட்டான். ஃபைண்ட் அவுட் த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி டியூரிங் த ப்ராசஸ். இன்னொரு டைம் கொஸ்டின் வாசிக்கிற பாருங்க. கேஸ் இஸ் கம்ப்ரஸ்டு இன் பிஸ்டன் அண்ட் சிலிண்டர். பிஸ்டன் சிலிண்டர்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளோ ப்ராசஸ். ஒர்க்கு ரெக்யர்ட் டு கம்ப்ரஸ், ஒர்க் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டான் 5000 கிலோஜூல் தேவை. டூரிங் த ப்ராசஸ் ஹீட் இன்ட்ராக்ஷன் நடக்குது, வெளியே போதா உள்ள வருதான்னு சொல்லலாம். அடுத்த லைன் படிச்சு பாருங்களேன். காசஸ் ஹீட் ஆஃப் த சரௌண்டிங். அப்போ ஹீட் சரௌண்டிங்னா எனக்கு வெளியே போகுது, ஹீட் வெளியே போனால் நமக்கு என்ன,
ஹீட்டு வெளியே போனால் எனக்கு மைனஸ். அப்போ Q வந்து மைனஸில் கொடுத்துருக்கான். அப்போ ஃபைண்ட் அவுட் த இன்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜி நமக்கு தெரியும், டெல் கியூ ஈக்குவல் டு டெல் டபிள்யூ ப்ளஸ் டியூ. இப்போ இது கொடுத்துட்டான், ஒர்க் டன் வந்து நமக்கு கொடுத்துட்டான். இப்போ நமக்கு என்ன, நமக்கு டியூ தேவை. அப்போ இந்த பக்கம் போச்சுன்னா நமக்கு வந்து என்ன, டெல் கியூங்கிறது ஆல்ரெடி -2000 மைனஸ் டபிள்யூ. ஆமாம், நமக்கு என்ன சொல்கிறோம், ஒர்க் ரெக்யூர்டு. அப்போ சிஸ்டத்துக்கு நம்ம ஒர்க்கு கொடுக்குறோம். அப்போ மைனஸ் ஒர்க்கு, சிஸ்டம் நமக்கு ஹீட்டு கொடுக்குது. அப்போ மைனஸ் கியூ. ரொம்ப ரொம்ப முக்கியங்க, மைனஸ் மாற்றி போட்டால் அந்த ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கொடுத்தா நமக்கு அவ்வளோதான் போயிடும். இப்போ 3000 கிலோஜூல் தான் இன்டர்னல் எனர்ஜி. ஓகேங்களா, அதோட இன்டர்னல் எனர்ஜி 3000 கிலோஜூல். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் பார்த்தோம்னா அதுங்க. இப்போ ஒயில் என்டர் ஏர் அடியபெட்டிக் நாசில். அடியபெட்டிக்னா நமக்கு தெரியும், இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 0. அப்போ நாசில் வந்து 3 பார் டெம்பரேச்சர் கொடுத்துட்டான், வெலாசிட்டி கொடுத்துட்டான், அப்புறம் அதாவது இன்புட், அது அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கொடுத்துட்டான், வெலாசிட்டி கொடுத்துட்டான், ஸ்பெசிஃபிக் ஹீட் அதாவது சிபி கொடுத்துட்டான், சிவியும் கொடுத்துட்டான். ஃபைண்ட் அவுட் த எக்ஸிட் டெம்பரேச்சர் ஆஃப் ஏர். எக்ஸிட் டெம்பரேச்சர்னா T2 கேட்குறான். கன்சிடரிங் ஏர் இஸ் ஐடியல் கேஸ். சொன்னால ஐடியல் கேஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே இன்புட்டுங்க, இது அவுட்புட்டு. இப்போ நமக்கு ஹீட்டு ஒர்க் எதை பற்றியும் கொடுக்கல. அப்போ ஹீட்டு 0, நமக்கு W 0 நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி நம்ம m டாட் h1 p1 ஸ்கொயர் 2 ப்ளஸ் z + q m டாட் h2 v2 ஸ்கொயர் டிவைட் பை z2g ப்ளஸ் w. நமக்கு Q 0 W 0 மாஸ் ஃப்ளோ ரேட்டு ஈக்குவல் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேட்டம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கொடுக்கல. அப்போ டேட்டம் z1 = z2. அப்போ ரெண்டுமே கேன்சல் ஆகிடும், ரெண்டு டேட்டமும் கேன்சல் ஆகிடும். நம்ம கடைசியாகிறது h1 v1 ஸ்கொயர் ப்ளஸ் ஈக்குவல் டு h2 ப்ளஸ் v2 ஸ்கொயர். அப்போ h1 மைனஸ் h2. இப்போ v1 ஸ்கொயர் மைனஸ் 2 மைனஸ் h2 மைனஸ் h1. ஏன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ v1 ஸ்கொயர் டிவைட் பை 2 மைனஸ் v2 ஸ்கொயர் டிவைட் பை 2. இப்போ இது h2 நமக்கு ΔH. ΔH நமக்கு என்ன தெரியும், நமக்கு என்ன பண்ணலாம், ΔH = mCp ΔT. mCp ΔT நமக்கு வந்து மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அடிச்சிட்டோம். அப்போ Cp ΔT. சிபியோட வேல்யூ கொடுத்துருக்கான். T2 தெரியும், T2 கண்டுபிடிக்கணும், T1 தெரியும். அப்போ வெலாசிட்டி 1 வெலாசிட்டி 2 தெரியும். எல்லாம் அப்ளை பண்ணால் டெம்பரேச்சர் கிடச்சிருச்சு. ஓகேங்களா, எல்லாம் அப்ளை பண்ணால் நமக்கு டெம்பரேச்சர் கிடச்சிருச்சு. ஓகேங்களா, கொஞ்சம் கஷ்டமாக கொஸ்டின் கேட்கணும், இந்த மாதிரி சம் எடுத்துரும். ஓகேங்களா, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், DH = Cp ΔT, DU = Cv ΔT. ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் ஹோல்டு கொஸ்டின் பாருங்கள். 2019 கொஸ்டின் இல்லை, 2018 பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ் டிஃபென்ஸ் அப்பான். இன்டர்னல் எனர்ஜி வந்துட்டாலும் சரி, கேஸ் ரியல் கேஸோ ஐடியல் கேஸோ கொடுக்கலாம், நம்ம ஐடியல் கேஸ்னு எடுத்துக்கோங்க. அப்போ ஐடியல் கேஸ்னால் டெம்பரேச்சர் பொறுத்து தான் இருக்கும். ஓகேங்களா, ஜூல்ஸ் லா ஸ்டேட் தட் ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் கேஸ் டிஃபென்ஸ் அப்பான், இது டெம்பரேச்சர் தாங்க. நீங்கள் இன்டர்னல் எனர்ஜி டிஃபென்ஸ் அப்பான்னு கொடுத்தா நமக்கு டெம்பரேச்சர் பாருங்க. ரெண்டும் ஒரே கொஸ்டின் 2000 லட்டு மாதிரி எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ 2014 பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டெடி ரிவர்சிபிள் அடியபெட்டிக் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் என்ட்ரோபி. இது வந்து அடுத்த யூனிட்டில் பார்ப்போம். ஓகேங்களா, அடுத்த யூனிட்டில் பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஒரு சம்மு கேட்டிருக்காங்க 2013. மிக்சர் ஆஃப் கேஸ் எக்ஸ்பேண்டட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஃப்ரம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கொடுத்துட்டான் 1 MPa கொடுத்துட்டான். இப்போ வால்யூம் 1 கொடுத்துட்டான் 0.03 m³ டு 0.06. அப்போ வால்யூம் 2 கொடுத்துட்டான். Q கொடுத்துட்டான், பாசிட்டிவ் டிஸ்டன்ஸ் பண்ண ப்ளஸ் கொடுத்துட்டான். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி? நமக்கு என்ன தெரியும், ΔQ = ΔW ப்ளஸ் DU. ΔQ பாசிட்டிவ் கொடுத்துட்டான், ΔU கேட்குறான், நமக்கு இது தெரியும். நம்ம இது என்ன தெரியும், மிக்சர் ஆஃப் கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது வந்துட்டு நான் ஃப்ளோ ப்ரெஷரில் PdVன்னு தெரியும். ஓகேங்களா, ஏன்னா வந்து ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு கொடுத்துருவோம். நம்ம கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னா PdV. இப்போ dVங்கிறது V2 மைனஸ் V1. பாருங்கள், DU Q மைனஸ் W, Wங்கிறது PdV. அப்போ P × V2 மைனஸ் V1, P 10⁻3. நான் வந்து மெகா பாஸ்கலில் கொடுத்துறேன், எனக்கு தேவை கிலோ ஜூல் ஆன்சர் தேவைனாலும் நான் வந்து கிலோ பாஸ்கல் எடுத்துட்டேன். இப்போ வால்யூம் அப்படியே போட்டு கழிச்சுன்னா எனக்கு 30 கிலோ ஜூல் கிடைக்கும். அப்போ எனக்கு Qங்கிறது 84, W வந்து பார்த்தீங்கன்னா 30. இது வந்து மைனஸ் பண்ணால் 54 கிலோ ஜூல் தான் ஆன்சர். 2013 இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்லாம் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இது நம்ம வந்து ஃபுல்லாக படிச்சிருந்தால் மட்டும்தான் எழுத முடியும். ஓகேங்களா, ஈஸியான சம்மு வெறும் அப்ஜெக்டிவ் படிச்சுட்டு போனால் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எழுத முடியாது. ஓகேங்களா, ஓகே பார்த்துங்க. இப்போ வந்து புக்கில் இருக்கிற அப்ஜெக்டிவ் பாருங்கள். இந்த புக்கில் இருக்கிற அப்ஜெக்டிவ் வந்து படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அண்ட் நீங்கள் கொஸ்டின் பார்த்தோன்னே புக்கில் இருக்கிற அப்ஜெக்டிவ்லாம் ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, இதெல்லாம் பாருங்கள், ஓல்டு கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்கான். இது ஓல்டு கொஸ்டின். நாட்டிய ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிஸ்டம், ஹீட்டு, ஒர்க் டன் இன் ஃப்ரீ எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து தாங்க எடுப்பான். ஓகேங்களா, இதுலேருந்து தான் நம்ம கொஸ்டின்லாம் நிறையா எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், அப்ஜெக்டிவ் புக்கு அப்படியே படித்து வச்சுக்கணும், இருந்தாலும் கான்செப்ட்டும் படித்து வச்சுக்கோங்களா. மொத்தம் 26 கொஸ்டின் இருக்குது, ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க. ஆர்கே ஜெயின் அண்ட் ஆர்எஸ் கிருமி புக் வாங்காதான் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் வரும். இன்னொரு 2 டேஸில் நான் தெர்மோடைனமிக்ஸ் முடிக்கலான்னு இருக்கேன். ஓகேங்களா, ஏன்னா வந்து டைம் இல்லை, நமக்கு சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. அதனால் நான் இன்னும் 2 டேஸில் தெர்மோடைனமிக்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு டாபிக் HMT மாதிரி போயிடலாம். ஓகேங்களா, ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, இந்த PDF வந்து பார்த்திங்கன்னா நான் டெலகிராமில் கொடுக்குறேன். இந்த வீடியோ 9 மணிக்கு நமக்கு வரும். ஓகேங்களா, ஓகே, கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதே மாதிரி ஜென்ரல் படிக்கிறது கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, நமக்கு வந்து டைம் கொஞ்சம் கம்மியாக ஒரு 6 மாதத்துக்கிட்ட தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, அதனால் படிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக படிக்க ஆரம்பிச்சுங்க. ஓகேங்களா.
ஓகே பாய், நன்றி, வணக்கம்.